எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுக்கே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதையும் மிஸ் பண்ணிட்டோம்னா மனசு நொந்து போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். அதாவது ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு இந்த கேஸ்ட்ரால் இந்தியா ஆல்மோஸ்ட் 3% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு வந்து சமீபத்தில் இன்னைக்கு ஒரே நாளில் 13% ஏறி இருக்கான். இவன் 13% இன்னைக்கு தான் ஏறினான். ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி கீழே தான் விழுந்து கிடந்தான். நம்மளுக்கு இந்த யோசனை இருந்திருக்க கூடாதா? இவன்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்தா இவன் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இங்கிருந்து ஏறினா சந்தோஷம், அப்படியே கீழே இறங்கினாலும் அடுத்தடுத்து சப்போர்ட்டுகள் இருக்கே. அப்போ அவன் மறுபடி திரும்பி ஏறலினா கூட டிவிடெண்டை வாங்கிட்டே காலத்தை ஓட்டிடலாமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு யாராவது இதை நல்லா சப்போர்ட்டில் எடுத்து வச்சுருந்தா அருமையான சான்ஸ். இதுக்கு தான் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், மொமெண்டமில் இருக்கக்கூடிய பங்குகள், நல்ல லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள், செக்டர் லீடரில் இருக்கக்கூடிய பங்குகள்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு எவனாவது ஒருத்தர் இந்த மாதிரி சப்போர்ட்டில் எப்பாவது ஒரு இடம் தான் வந்து விழுவான். அப்போ பார்த்து பிடிக்காம விட்டுவிட்டோம்னா அப்புறம் கும்பா தான். வீறு கொண்டு எழு சிங்கமே, உனக்கு இங்கு தடை யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நிஃப்டி மறுபடி லைஃப் ஹை அப்படின்றது போயிட்டே இருக்கு. சென்செக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 80,000 தாண்டி 80,074 போயிருக்கான். போயிட்டு 79,986 அப்படின்றது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம சீரியஸ்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல கிஃப்ட் அப்படின்றது இந்த ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்துருக்கு. சும்மா நான் ரொம்ப கம்மியான அளவில் வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கே ஒரு 4 லட்ச ரூபா லாபம் இருக்குன்னா அப்போ 20 லட்சம், 40 லட்சம், 1 கோடி, 5 கோடி, 10 கோடி போட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வருமானம். ஸோ சீரியஸ்லி சென்செக்ஸில் அல்லது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பணத்தை போட்டு பேசாமல் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருந்தா இன்னைக்கு தேதியில் நல்ல ஒரு அருமையான லாபம் தான். மார்க்கெட்டை யாருமே தடுத்து நிறுத்த முடியல. இந்த சமயத்தில் நாளைக்கு வேற நிஃப்டி எக்ஸ்பைரி வேற, வீக்லி எக்ஸ்பைரி. அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு 200 பாயிண்டோ அல்லது 250 பாயிண்டோ ஏறினா அந்த 25,000 என்பதை முத்தமிடலாம். ஸோ அந்த 25,000 தொடக்கூடிய நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள். அந்த ஸ்பெஷலான நாள் நாளைக்கா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரவுண்டு வேட 2க்கு 5க்கு நடுவில் போட்ட அப்போ நாளைக்கு இல்லை போல. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் கும்பா எது, ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இறங்குற கும்பா குட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் ஷேர் தான். ஆனால் இந்த ஷேர் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 59% லாபம் கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன, இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்குது. எது எப்படியோ இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் சொல்லிக்கொள்ளும்படியான கம்பெனி பெரிய அளவில் இறங்கியிருக்கு அப்படின்னா இந்த சோழா ஹோல்டிங் ஷேர் அப்படின்றதான். நண்பர்களே, இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இப்போதான் சமீபத்தில் 528 ரூபா இருக்கா, அப்படியே வெடிச்சு சதறி இன்னைக்கு 679 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ முக்கியமாக இந்த சப்போர்ட்லேருந்து ஏறிட்டதுனால 500 ரூபாய் ரேஞ்சிலேருந்து 670 ரூபா அப்படின்றது வந்துட்டதுனாலையும் இதுக்கு முன்னாடியே இந்த ஷேர்லாம் 1100 ரூபா ஒரு காலத்தில் பார்த்தா தான் ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு டிமாண்ட் இருந்திருக்கு. அப்போ 1100 ரூபா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ ஒருவேளை மறுபடியும் இந்த ஷேருக்கு டிமாண்ட் ஏறி இவனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட மறுபடியும் ஒரு 1000 ரூபா பக்கத்தில் வரணும். இந்த ஐஆர்சிடிசி ஷேர்லாம் இப்படி தான் மேல் நோக்கி ஏறி வந்தான். ஸோ இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக் ஸ்டாக்ஸ்க்கே இனிமேல் வரக்கூடிய ஃபினான்ஷியல் ரிசல்ட், Q1 ரிசல்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணி இவனை 1000 ரூபா கொண்டு போய் விடுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி. நண்பர்களே, டிமார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு லாபம் பண்ணக்கூடிய ஷேரும் திடீர்னு அவன் என்னைக்காவது ஒரு நாள் பழைய ஹை போவான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த டிமார்ட் அவென்யூ மார்ட் ஷேர் ப்ரைஸ் 3500 இப்போ 5000 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீட்டைல் ஸ்பேஸில் தாங்க ரொம்பவுமே போட்டி அதிகமாக இருக்குது. இதுக்குள்ளேயும் ரிலையன்ஸ் எப்படி ஜியோ வந்து நிறைய பேர்த்த வெளியே அனுப்பிச்சதோ அது மாதிரி இந்த ரீட்டைலையும் வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் இருக்குது, பிக் பஸார் இருந்தது. அதே மாதிரி இப்போ விமார்ட்னு ஒரு ஷேர் இருக்குது. இது போன்ற ஷேர்கள்லாம் வந்து தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமார்ட் அப்படின்ற ஷேர்னுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்தோம்னா வீழ்ச்சி அடைஞ்சு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இவங்களுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து லாபம் வருமா அப்படின்ற ஒரு உன்னிப்பான பாயிண்ட்டுக்கு இந்த விமார்ட் அப்படின்ற ஷேர் வந்திருக்கு. அதனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் 5000 ரூபாய் இருந்திருக்கு விமார்ட்டு. அதுக்கப்புறம் கீழே போய் 1600 சப்போர்ட் எடுத்து இந்த 6 மாதத்துக்குள்ளேயே பணத்தை ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி விட்டான். இவன் டபுள் பண்ணி விடுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த டிமார்ட் ஏறி வந்ததுதான். டிமார்ட் மேல் நோக்கி ஏறி வந்ததுனால அது மற்ற கம்பெனிலையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த விமார்ட்டுக்கு இது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுவானா இல்லை இன்வெஸ்டர்களை
தொடர்ந்து பங்கம் செய்வானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விமார்ட் போன்ற பங்குகளில் டிஐஸ் எஃப்ஐஎஸ் அப்படின்றது ஹோல்டிங் இருக்கும் பொழுது கடைசிக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் நல்லது நடக்கும். ஒரு 50% இறங்கினா கூட, ஒரு 100% இறங்கினா கூட எஃப்ஐஎஸ் டிஎஸ் தொடர்ந்து ஹோல்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஷேர் ஏதாவது ஒரு பெரிய அளவில் இறங்குது, 50% 70% இறங்குது அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, ஷோபா ஷேர்ஸ்னுடைய ரைட்ஸ் இஷ்யூ நாளைக்கு கூட முடியுது. யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது ஜீரோவாக மாறி எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த கேபிஐ கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஷேர்னுடைய ஸ்பிளிட் அப்படின்றது ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ஷேர் பெருசாக ஏறாமல் கீழே இருந்தால் திடீர்னு ஒரு நாள் அப்படியே ஒரு மந்த்லி சப்போர்ட் எடுத்து அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருந்தான். இப்போ என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, அந்த ஸ்பிளிட்னுடைய டேட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. 18 ஜூலை அப்படின்ற தேதியில் இந்த ஷேர் யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு ஸ்பிளிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இன்னொரு 15 நாள் இருக்குது. இந்த 15 நாளைக்கு இன்னொரு 10% மேலே ஏற்றி காமிச்சான்னா கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஈக்லெட் சர்வீசஸ் அப்படின்ற ஷேர் நாளைக்கு தேதியில் யார்கிட்டையெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பைபேக்குக்கு எலிஜிபிள். நண்பர்களே, 3M இந்தியா அப்படின்றது மிகப்பெரிய விலையுள்ள ஒரு ஷேர், 39,450 ரூபா. இவங்களுக்கெல்லாம் 2000 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தா கூட ரொம்ப சிறுசாக தான் தெரியும். இந்த சமயத்தில் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 525 ரூபா, இன்னொரு டிவிடெண்ட் 160 ரூபா அப்படின்றது கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரிஞ்சாலும் யோசிச்சு பாருங்க, இந்த ஷேர்லாம் ஐபிஓவில் வாங்கினவங்க இருக்கு தானே செய்வாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் 378 ரூபா 300 ரூபாய்க்குலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் வாங்கிட்டு சும்மா ஒரு 20 வருஷம் முன்னாடி வாங்கிட்டு சும்மா விட்டுருந்தாங்கன்னா அப்போ அவங்க வாங்கின விலை விட அதிகமான டிவிடெண்ட் யோசிச்சு பாருங்க வருஷம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, நல்ல ஷேருக்கெல்லாம் ஏறிக்கிட்டே போகும். திடீர்னு ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷன் போட்டு அவனை கீழே படுக்க வச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி தான் இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற ஒரு ஷேர் கும்பா பாடிக்கு நல்ல மேலே வந்துட்டு இருந்த ஷேர், அப்புறம் அதில் ஏதோ போனஸோ ஸ்பிளிட் அப் பண்ணாங்க, கீழே போயிடுச்சு. அப்புறம் நிறைய கும்பா குட்டி ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த குப்பிடுன்னு ஒரு ஷேர், அதெல்லாம் அவன் ஏன் ஏறினானே தெரில, சிக்க வைக்கிறதுனே தான் அவன் ஏறி இருக்கான் அந்த குப்பிட் ஷேர்லாம். ஸோ அது போன்ற ஷேர்களும் மேலே ஏறிக்கிட்டே போவான். அப்புறம் ஏதாவது ஸ்பிளிட்டு போனஸ்னு அறிவிப்பாங்க, அப்புறம் அவன் கீழே போய் ஏதாவது ஒரு சந்தில் படுத்துக்குவான். அந்த மாதிரி தான் இந்த பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் அப்படின்ற கம்பெனிலாம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்த கம்பெனி. இப்படி மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட். அப்போ இதையெல்லாம் பார்க்குறவங்க ஒரு மாதிரி பயப்பட தான் செய்வாங்க, இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இந்த ஷேர் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான நியூஸ். ஸோ ஸ்பிளிட் அப்படின்றது நடக்க போது. அதனுடைய ரெக்கார்ட் டேட் 10 ஜூலை, இன்னொரு 7 நாள் இருக்குது. நண்பர்களே, ஜேகே பேப்பர் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தால் உடனே நம்ம திருஷ்டி பட்டதுனால அது இறங்குச்சு அப்படின்ற மாதிரி இல்லை. அது ஏதோ ஒரு குரூப் ப்ராஃபிட் புக் பண்ணி ஓடி போச்சு, அதனால தான் இன்றைக்கி ஒரு 5% இறங்கிருக்கு. நண்பர்களே, ஒரு நல்ல லோ ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் அவன் சும்மா ஏறுற மாதிரி பாவலா காமிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் இப்படி பூச்சாண்டி காமிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா அடிச்சு ஏறி ஒரு 20% இந்த வருஷத்துக்குள்ளே ஏறினான்னா இந்த உலகம் இந்த ஷேரை பற்றி பேசும். அதாவது பந்தன் பேங்க்னு ஒரு ஷேர், இந்த ஷேர்னுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கு முகத்துலேயும் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருப்பான். இது இறங்கிட்டு தான் இருக்கு. பட் இறங்கு முகத்தில் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் எடுப்பானா அப்போல்லாம் ஒரு 10-20% ஏற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ சமீபத்தில் சப்போர்ட் எடுத்திருக்கான். இவனுடைய ஹை 250 ரூபா வந்துச்சுன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதா தான் நான் பார்க்குறேன். இது வந்து நியூஸ் வர்றதுக்குள்ள, இவனுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வர்றதுக்குள்ள டபக்குன்னு ஒரு 10-15 நாளில் 20% ஏறிட்டா நல்லது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சுன்னா வழக்கம் போல இது சும்மா ரிசல்ட்னு சொல்லி மறுபடியும் மேலிருந்து கீழே இறக்கி விடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பந்தன் பேங்க் அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வர்றதுக்குள்ள டபக்குன்னு ஒரு 10% ஏறிட்டா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இப்போ ஒரு 4 ஷேர்கள் பார்க்க போகிறோம். அந்த 4 ஷேர்களில் வந்து விலை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லணும். இது ஒரு காலத்தில் ஆமை மாதிரி ஊறிக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு திடீர்னு முயல் மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஒரு நல்ல ஷேர் தான், லைஃப் லாங் வச்சுக்கொள்ளக்கூடிய ஷேர்கள் தான். இந்த ஷேர்லாம் யாராவது ஒரு 2020 சீப்பாத்து கிடச்சிது, வெறும் 40 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைச்சது அந்த கோவிட் சமயத்தில். அப்போ பார்த்து இதை வாங்கிட்டு சரி காலம் பூரா கிடக்குன்னு சொல்லி விட்டுருந்தா கூட 40 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் இப்போ 200 ரூபாய்க்கு வருது. இன்னுமே மேலே ஏறி இதெல்லாம் 500 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. மறுபடியும் இந்த ஷேர் எப்போ 40 ரூபா வரும்னு தெரியல. ஏதாவது இதே மாதிரி கோவிட் சமயத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா மேபி இறங்கலாம். பட் அதெல்லாம் லட்சத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த சமயத்தில் தான் நம்ம என்ன யோசிக்கணும்னா, எதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை பார்த்து பயப்படணும்? அதாவது பொதுவாக நல்ல ஷேர்கள் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே தான் சொல்லுவாங்க, குட் ஏர்னிங்ஸ், இந்த கம்பெனி நல்லா சம்பாரிச்சு கொடுக்குதும்பாங்க, இந்த கம்பெனி நல்லா டிவிடெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குதும்பாங்க, இந்த கம்பெனி நல்லா செக்டரும்பாங்க, எல்லாமே ஓகே. அந்த ஷேர் ஏறிக்கிட்டே இருக்கும்.
திடீர்னு கோவிட் போன்ற ஏதாவது ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவம் வரும்பொழுது நீ என்ன வேணாலும் சொல்லு, குட் ஏர்னிங் சொன்ன, குட் டிவிடெண்ட் சொன்ன, குட் செக்டர், ஏதா இருந்தாலும் அது தொப்புன்னு கீழே தான் விழுகும். அப்போ எல்லாத்தினுடைய பெரும்பாலான ஷேர்கள் இறங்கத்தான் செய்யும். அப்புறம் என்னத்துக்கு என்னைக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம பாட்டுக்கு பயந்துக்கிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் வந்துட்டு இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 100% பணம் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு 25% அல்லது ஒரு 30-40% இந்த மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு சத்தியமாக தெரியாது, இறங்குற மாதிரி இறங்குவானு அப்புறம் ஏறிடுவானு. நல்லா இறங்குறப்ப நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் வாங்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவானு, இல்லைங்க நீங்கள் அனுப்பிச்ச பணம் எங்களுக்கு வந்து சேரல, இல்லை சர்வர் டவுன் ஆயிடுச்சுருவாங்க. அந்த லோ ரேட்டில் NAV-ல நம்மளால் பிடிக்கவே முடியாது. அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஒரு 20-30% மார்க்கெட் விட்டு எடுக்கவே கூடாது. நல்ல ஷேராக வாங்கினோமா வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாம், என்னைக்காவது ஒரு நாள் பயம் வந்து கீழே இறங்கும், அப்போ எல்லாமே இறங்கித்தானே கிடக்கும். நண்பர்களே, இப்போ ஒரு 2 ஷேர் பார்க்க போகிறோம். கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ஒரே நாள், அதாவது ஒரு மாதத்தில் 6.25% ஏறி இருக்கா. இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுமா? கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் போயிட்டு இருக்கான். அந்த பேட்டர்னுடைய அடிவாரத்தில் இருக்கான். இப்படி தான் அந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் CSB பேங்க் இருந்தது, டபக்குன்னு மேலே ஏறி போயிட்டான். ஸோ இவனும் 63 ரூபாயிலிருந்து 83 ரூபாயிலிருந்து 120 ரூபா வருவானா? அப்படி வரணும்னா இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்க வேண்டிய கம்பெனியாக இருக்கணும், கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுக்குறான். அதே மாதிரி கடன் ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டிய கம்பெனியாக இருக்கணும், கடன் கொஞ்சம் கம்மியாக இருக்கா. அதே மாதிரி P&L வந்து நல்லா ஸ்ட்ராங்கான P&L இருக்கணும். ஒரு காலத்தில் 2 கோடிக்கு பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராஃபிட் இப்போ 105 கோடி பண்ணுறான்னா இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும். அதாவது 4 பாயிண்ட்டில் 3 பாயிண்ட் ஓகேன்னு வச்சுக்குவோம். பட் இன்வெஸ்டர்ஸில் முதலீட்டாளரில் பெரிய ஆளுக பணம் வச்சுருக்காங்களா, அதில் குறிப்பாக DIs வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். DIs வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சி தான் வச்சுருக்காங்க. FISம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சி தான் வச்சுருக்காங்க. இது ஒன்று தான் இந்த ஷேரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறேன். அதாவது +2 வரைக்கும் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு காலேஜ் முடிக்கிறப்போ கும்ப வேலை பண்ணிவிட்டு அப்புறம் கேம்பஸில் செலக்ட் ஆகாமல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இத்தனை இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது நீ நல்லா இருந்தியே கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம், கடைசியாக அந்த DIs நல்லா ஹோல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை. ஏங்க DIs FISக்கு தெரியாத விடவா நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிட போகுது மார்க்கெட்டில். அப்போ DIs FIS பெருசாக இதில் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா அப்போ அந்த இடத்துல மட்டும் இதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மீது எல்லா இடத்துலையும் நல்லா பாசிட்டிவ் மார்க் வாங்கிட்டு கடைசியில் இதில் நெகட்டிவ் பாயிண்ட் வாங்கிடுச்சு. ஸோ DIs பெருசாக இதை கவனிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் குவார்ட்டர் 14 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் திடீர்னு ஒரு 50 கோடி லாபம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உடனே DIs வாயை பொழந்துட்டு ஓ குட் பாய் அப்படின்ற மாதிரி மேபி இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி தான் இந்த ஷீலா ஃபோம் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனும் சப்போர்ட்டில் தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த ஷேருக்கு டிமாண்ட் இருந்தப்போ 2000 ரூபாயத்தில் இருந்தான். இப்போ 50% இறங்கி இந்த மாதிரி ஒரு ஷேர் நான் பார்த்ததே இல்லை. என்ன காரணம்னா இப்போ நம்ம பெரிய பெரிய கம்பெனியில் போய் இண்டிவிஜுவல் ரீட்டைலர்ஸ் பப்ளிக் பர்சன்ஸ் போய் மாட்டிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். இந்த BCG EKIன்னு நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஷீலா ஃபோமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஃபண்டமெண்டல் பார்க்குறோம்னு வச்சுங்களேன், இப்போ வரைக்குமே அது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. 30 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ 200 கோடினா இட்ஸ் ஃபைன். இந்த மாதிரி நான் க்ரோயிங் கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய ஃபால் நான் பார்த்ததில்லை. அதுலேயும் முக்கியமாக இன்வெஸ்டர்ஸில் போய் பார்க்கல FIs முதல்ல 1% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 6% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. DIs வந்து 24% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட பல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்படி சரிஞ்சு ஏன் கிடக்குது அப்படின்றது தெரியல. இவனுக்கு டிமாண்ட் இருந்தங்காட்டி தான் ஏறினா, பட் இப்போ ஏன் சரிஞ்சு சப்போர்ட்டில் இருக்கான்? ஒருவேளை மறுபடியும் 2000 ரூபா போவானா அப்படின்றது தெரியல. தற்சமயத்துக்கு லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான் ஷீலா ஃபார்ம். இது ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் இருக்கா? நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இண்டெக்ஸில் இந்த SFL அப்படின்றது இருக்குது ஷீலா ஃபார்ம். ஸோ எதிர்காலத்தில் ஏறி வந்துச்சுன்னா நல்லது. யாருக்கு? நம்மளுக்கு இல்லை. ரீட்டைலர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக வெறும் 3% வச்சுருக்காங்க. DIsக்கு FIsக்கு நல்லது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.